நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, லைனிங் ப்ளவுஸு. அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கஸ்டமரோட ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. 1.5 இன்ச்சு எப்பயும் போல் நான் மார்க் பண்ணி கீழே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து பின்னாடி உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ப்ளவுஸோட உயரம் பார்க்குறதுக்கு இந்த ஷோல்டர் கரெக்டாக அந்த மடிச்சு ஜாயின் அடிச்சிருக்காங்களா அதுலேருந்து வச்சு கீழே வரைக்கும் இந்த 1.5 இன்ச்சில் வச்சு இந்த மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, 1/2 இன்ச்சு தையலுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கரெக்டாக இந்த 2 ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க இல்லையா, இந்த 2 ஜாயிண்ட் அதை வந்து கீழே இங்கே வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சுக்கோங்க. அங்கே வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, 1 இன்ச்சு வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல, அதுக்கு 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விடுறது. அதுலேருந்து ஷோல்டரோட அகலம் எவ்வளோ இருக்குது, உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஷோல்டரில் ஆம்கோலோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இழுக்காமல் கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் வச்சுக்கோங்க. வச்சு கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். கழுத்தோட உயரம் பார்க்குறதுக்கு ஷோல்டர் 2ஐயும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி இந்த மாதிரி வரும், அதை வந்து இந்த மாதிரி இப்போ பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சுக்கோங்க. அதில் வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு ஏற்றி தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம பேக் வந்து மார்க் பண்ணுறது. இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதை பூரா நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போடணும். இந்த பூரா நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த பூரா ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ கழுத்தோட அகலம் வந்து கழுத்தோட அகலம் வைக்கணும். 8 இன்ச்சு இருக்குது, அதனால் 2.25 வைக்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஷோல்டர் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தா 2 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். 2 இன்ச்சுனா 3 இன்ச்சு, மொத்தம் 5.25 இருக்கும். ஷோல்டரும் கழுத்தோட அகலமும் சேர்த்து அந்த இதை அப்படியே இங்கே கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே கீழே கழுத்துக்கு இறக்கம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக 2.25 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரவுண்ட் போட போகிறோம். ரவுண்டு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு வரைய போகிறோம். 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு வரைகிறோம். ஓகேங்களா, இந்த வரைஞ்சாச்சு. இப்படி இப்போ வந்து செஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ப்ளவுஸோட நம்ம உடம்போட செஸ்ட்டு அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அந்த இதை வந்து இந்த 2 இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்போ ரெட்டையாக மடித்து இந்த கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வச்சுக்கோங்க. வச்சு நம்ம இங்கே கரெக்டான ஒரு மார்க் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அந்த இதில் வர்ற மணிக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 9 இன்ச்சு இருக்குது. அந்த 9 இன்ச்சு அப்படியே மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு இங்கே வரும், 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி மேலே 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இந்த ஆம்கோல் ரவுண்டை வரைஞ்சிட்டு இப்போ கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஸ்லீவ் ரவுண்டு பார்க்குறதுக்கு இந்த ஷோல்டர்லேருந்து இந்த அடியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் 7.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக. ஓகேங்களா, அப்போ நம்ம இங்கே வந்து கரெக்டாக அந்த 7.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக அங்கே வரணும். நமக்கு மேலே 1/2 இன்ச்சை விட்டுட்டு அப்படியே வச்சு ரவுண்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குது. 7.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம மார்க் பண்ணது கரெக்டு. அதுக்கப்புறம் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு தடவை வேணுனாலும் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா, திருப்பி சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம்.
இதுதாங்க ஃப்ரண்ட் கட் பண்ணுறது இவ்வளோ தான். ஃப்ரண்ட் வரைஞ்சி கட் பண்ணுறது இவ்வளோ தான். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ முக்கால்வாசி பிள்ளை காலேஜ் பிள்ளை எல்லாமே இப்படி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் கேட்குறாங்க. உங்களுக்குள்ள அரைக்காத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த ரா எட்ஜஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துருங்க ரா எட்ஜஸை. நான் ஸ்லீவ் வந்து அடித்து தான் திருப்ப போகிறேன். அதனால் கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. அரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் எடுக்க போகிறோம். நல்லா எடுத்து விட்டுட்டு வைங்க. கீழே வச்சுட்டு கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அதை இது பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே மேலே கொண்டுட்டு வரீங்க. கொண்டுட்டு வந்து கரெக்டான அளவில் மார்க் பண்ணியிருக்குமா? அடுத்து ஷோல்டரில் கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, மேலே ஏற்றி ஒரு அரை இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண பூரா நம்ம வந்து என்ன செய்யணும்? ஸ்ட்ரைட் பண்ணணும். மார்க் பண்ண பூரா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போ கீழே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 6 இன்ச்சு இருக்குது. அதே 6ல் 7 இன்ச்சு, ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அடிங்கை சுற்றளவுக்கு. சரிங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்? 7.5 இருக்குதுன்னு பார்த்தோம். 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ இங்கே 7.75 வருது. ஓகேங்களா? 7.75 வருது. இப்போ நமக்கு கம்மியாக வரும், 1/4 இன்ச்சு கம்மியாக வரும். இந்த ப்ளவுஸோட அடிங்கை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸோட அடிங்கை, அதாவது இந்த அக்கிள் இருக்குல்ல, இங்கே ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்கே இழுத்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்படி இழுக்காமல் அப்படி கரெக்டாக டிச்சுன்னு வரும். அந்த இடத்துல வச்சு அடிங்கை சுற்றளவு பாருங்கள். பார்த்திங்கன்னா இங்கே வந்து 6.75 தான் இருக்குது உங்களுக்கு அடிங்கை சுற்றளவு. 1 இன்ச்சு எடுக்கணும்னு சொன்னேன். ஆனால் இதில் உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து 6.75 தான் இருக்குது. அந்த 6.75 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை இப்போ வச்சு பாருங்கள். கரெக்டாக இருந்தால் 7 புள்ளிக்கு 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. ஓகேங்களா? இதை வந்து இப்போ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மணிக்கே எடுத்தோம்னா தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் அதை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அளவு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ இதுக்கு சென்ட்ரு 7.5க்கு ஒரு புள்ளி கம்மி. அதில் பாதி எவ்வளவு? 6.75க்கு கொஞ்சம் கம்மி வச்சாச்சு. வச்சுட்டு அதிலிருந்து மேலே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்களா? இப்போ இதை வந்து இந்த மாதிரி அந்த அரை இன்ச்சுக்கும் இங்கே மார்க் பண்ணிக்கும் இந்த அரை இன்ச்சு இப்படி மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் கோட் போட்டுருங்க. கோட் போட்டுட்டு இந்த இதை ரவுண்டு பண்ணி விட்டுருவோம். அந்த அரை இன்ச்சு இது பண்ணுற மாதிரி. இந்த மாதிரி தான் ஸ்லீவ் மார்க் பண்ணணும். பார்த்துக்கோங்க எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு. புரியலைன்னா இன்னொரு தடவை வேணுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணணும்னு. இந்த மாதிரி மார்க் பண்ணால் நமக்கு வந்து கையில் ஸ்லீவில் வந்து சுருக்கம் வராது, ஒன்றும் வராது, கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி போய்க்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க. இதுதான் ஸ்லீவ் கட் பண்ணுறது. இது இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. குடஞ்சி வெட்டுறதுக்கு இதை இப்படியே கரெக்டாக அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதுலேருந்து அப்படியே போய் இங்கே பாதி மார்க் பண்ணியிருக்கோம்ல 1/2 இன்ச்சு, அதை டச் ஆகி அப்படியே இப்படி கொண்டு போய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குடஞ்சி வெட்டி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ஸ்லீவ் இப்படி தான் கட் பண்ணணும். இன்னுக்குள்ளே ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. சென்டரில் கரெக்டாக ஒரு அரைக்காத்து. அவ்வளோதான். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும். இப்போ பிரின்சஸ் கட்டு, அவங்களுக்கு பிரின்சஸ் கட் போட்டு கேட்டுப்பாங்க. நம்ம பிரின்சஸ் கட் போடணும். துணியை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையுமே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கீழே பட்டி அடிக்கிறதுக்கு, அதையும் இங்கிட்டு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிடுங்க. அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டை எடுத்துருங்க, பேக் எடுத்துருங்க. இப்போ அதுலேருந்து கீழே ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டை காட்டில் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோல் ரவுண்ட் கரெக்ட் பண்ணணும். 5.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. மேலே 3 மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டு பாக்ஸ் போட்டு ஒரு ரவுண்ட் இது பண்ணுங்க. ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இது பண்ணி வர மாதிரிக்கு நம்ம கொடுத்தா போதும். ரொம்பலாம் குடஞ்சி வெட்டணும் அவசியம் இல்லை. 1/2 இன்ச்சு இது பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸோட முன்கழுத்து உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ப்ளவுஸோட முன்கழுத்து உயரம் நம்ம இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ முன்கழுத்தோட உயரம் பார்க்கணும். இங்கே மேலே ஷோல்டர் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கே கரெக்டாக அதில் வச்சுக்கோங்க. 1/2 இன்ச்சு கேப் இங்கே இடம் விட்டு அப்படியே வச்சு இந்த ரவுண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச்சு வரணும். நம்ம உள்ள இப்படி மடக்கி அடிப்போம்ல, இந்த மாதிரி மடக்கி அடிப்போம்ல, அதனால் 1/2 இன்ச்சு வரணும். அதை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இங்கே இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முன் உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் முன்னாடி கிராஸோட உயரம் 13 இன்ச்சு இருக்கும். கரெக்டாக வச்சோம்னா அந்த 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிடக்கூடாது. ஒரு இது கணக்குக்காண்டி தான் நான் ஒரு இதுக்காண்டி தான் மார்க் பண்ணியிருக்கேன். அது சும்மா டாட் லைனாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்தாச்சு. 13 இன்ச்சு வச்சு இதிலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டிங்களா, மார்க் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அங்கிட்டு ஒரு 1.25 இன்ச்சு, அதே மாதிரியே கீழே இந்த இதில் 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கிட்டு ஒரு 1.25, அந்த பக்கம் ஒரு 1.25.
இவ்வளோதான். இதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கிராஸோட உயரம் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இங்கிட்டு அதே 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இதான் சென்டர் கிராஸ். அதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இந்த மாதிரி முக்கோணமாக போட்டாச்சு. அதை வந்து இங்கே கீழே வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு வந்துடணும். கீழே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் இந்த இதை கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தாச்சு. இங்கேருந்து மேலேருந்து ஒரு 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 5 இன்ச்சு எங்கே வருது? இங்கே வருது. அதுலேருந்து இப்படி இந்த வளைச்சி இந்த மாதிரி நம்ம வந்து வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கணும், வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி வளைவு கொடுத்து வரைஞ்சாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பிரின்சஸ் கட்டு அவ்வளோதான். இதோ நம்ம இங்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச்சு வரும். வெளியில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் மேலே ஆம்கோல் சைடு. அதை வந்து இப்படி கிராஸாக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிராஸாக போட்டு இது பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பிரின்சஸ் கட் வந்து இப்படி தான் நம்ம போடணும். அதை வந்து இப்போ எப்படி கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த டாட் பிடிப்பு, இந்த டாட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அது இங்கேருந்து கீழேருந்து இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி கர்வாக நல்லா இது பண்ணி அவ்வளோதான். கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்துக்கோங்க, கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே வந்து ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. இது வந்து நான் இப்போ வந்து லைனிங்கில் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்படி அப்படியே போட்டு மெயின் கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஒர்க்கா பார்த்துக்கோங்க. பிரின்சஸ் கட் வந்து இப்படி தான் கட் பண்ணணும். நம்ம ஜாயின் பண்ணும்போது இப்படி இது பண்ணும்போது கரெக்டாக வரும். இவ்வளோதாங்க. ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.